Hi brothers and sisters, welcome to this new video. யூஎஸ்ல கொஞ்ச நாள்ல மிட் டைம் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போதைக்கு ட்ரம்புக்கு 52% வரைக்கும் சதவீதம் இருக்கு. அவர் மேல எதிர்ப்பு இருக்கு போர்னால. ஸோ போர் அவங்க செய்யறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதாவது போர் பத்தியே பேசல. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ போர் பத்தி நம்ம திங்க் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. ஆனா ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை விட்டா வேற வழியே இல்லை அவங்களுக்கு. அது வழியா தான் வரணும் போகணும், உலக நாடுகளுக்கும் சப்ளை போகணும். ஸோ அதை ஒரு ட்ரிகர் பாயிண்டாகவும் அது ஒரு துடுப்பு சீட்டாகவும் அதுல கண்ணி வெடியில் வச்சு அவங்க வேற வழி இல்லாம அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்போ ஒரு கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க, பேஷன்ஸ் ஹேஸ் லிமிட்ஸ். அதாவது அவங்களுக்கு எவ்வளவு நாட்களுக்கு அந்த ஃபுட்டு மெடிசனு நம்ம வான்வழியா ஃபிளைட்ஸ் மூலியம் வந்தா கூட பத்தாது, ஆயில் போனா தானே அவங்களுக்கு பைசா வரும் அப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல குரூடு கேஸ், அது சார்பாக மற்ற மணி, அது சார்பாக மற்ற கோல்டு, எல்லாமே அதுல லிங்க் இருக்கு. உலக பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு பாருங்க ஐஎன்ஆர் சார்ட்ல பார்ப்போம், 95.23 வரலாறு காணாத வீழ்ச்சி, 95க்கு மேல போயிடுச்சு ஐஎன்ஆர். அத சார்பா எஃப்ஐஸ் வித்துட்டு இருக்குது. எல்லாமே நம்ம வரிசையா பார்ப்போம். ட்ரம்ப் இப்ப லேட்டஸ்டா ஏஐ இமேஜ் ஒன்று போட்டாரு. அந்த ஏஐ இமேஜ் எல்லாம் ஈரானுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு வச்சுங்களேன். யுஏ இருக்கிற ஸ்டாக்கை எல்லாம் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து ஓபெக்ல இருந்து வெளியே போயிட்டு நல்ல விலைக்கு வித்துடலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. $110 மேல இப்ப ஆயில் போயிடுச்சு. ஆனா அதுல கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓபன் பண்ணா மட்டும்தான் முடியும். இந்த விஷயமும் பேச்சுவார்த்தைக்கு வரும். ரைட்டா, சரி. இந்த பிரச்சனை காரணமாக அங்க டோ ஜோன்ஸ் அங்க ஸ்ட்ரெயிட் 6 செஷனா கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஃபால். நிப்டி 250 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடேல அப் டவுன் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் இறங்குறது, ஒரு நாள் ஏறுறது, ஒரு நாள் இறங்குறது. நிப்டியும் அதை காமிச்சிட்டே இருக்கு. சரியா, நாளைக்கு ஹாலிடே, இன்று வால்டைலுக்கு பஞ்சம் இல்லாம இருந்தது. இது இல்லாம ஃபெட்ல 3.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேமா மெயின்டைன் பண்ணாங்க. அங்க இன்ஃபிளேஷன் தலைக்கு மேல இருக்கு. அமெரிக்கால யூஎஸ் டாலர் ஸ்டெடியா இருக்கு. இதனால கோல்டு ஏற மாட்டுது, இறங்கவும் மாட்டுது, ஒரே இடத்துல போயிட்டு இருக்கு. நம்ம அதுவும் பார்ப்போம். 4630 கொஞ்சம் இறங்கி இருக்கு. அதை தொடர்ந்து மற்ற சில்வர் எல்லாமே அதே ஃபாலோ பண்ணுது. சரி, இப்போ அது இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல ஜுவல்லரி ரீட்டைல் பிசினஸ் மிஞ்சிக்கிட்டு பார் பிசினஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி ஒரு அனலைஸ் சொல்லுது. அதாவது மக்கள்லாம் ஜுவல்லரியா வாங்கி வைக்காம பாரா, காயினா இது வாங்கி வைக்கிறது அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு அனலைசஸ் இருக்கு. கொஞ்சம் அவசரப்படுறவங்க, இதுக்கு மேல ஏறுமோன்னு நினைக்கிறவங்க, லாங் டேர்முக்கு பிரச்சனை இல்லை, ஷார்ட் டேர்ம்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளாவே அது ஒரு வாலட்டைலா இருந்துட்டு இருக்கு. நம்ம சார்ட்ல பார்த்தா ஓரளவு அனலைஸ் தெரியும், பார்ப்போம். ரைட்டா, சரி. அந்த ஐஎன்ஆர் வீழ்ச்சி காரணமாக எஃப்ஐஸ் வித்துட்டே போறாங்க. இப்ப எஃப்ஐஸ் சார்ட்ல பாத்துறோம். இதுதான் பாருங்க, இது இந்தியன் ரூபி ஃபால் 95.23 வரலாறுக்கான வீழ்ச்சி போயிட்டு இருக்கு. இது எஃப்ஐஸ் டாட்டா. நேற்று வரைக்கும் 2468 கோடிக்கு வித்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2103 கோடிக்கு வித்திருக்காங்க. 1131, அதுக்கு முன்னாடி 8827. அவங்க விற்கிற சைடு மாறிட்டாங்க, எக்கச்சக்கமா வித்துட்டு இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் எவ்வளவு வித்திருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருவோம். மந்த்லியில பார்ப்போம். 62,087 கோடி ஏப்ரல் மாசத்துல வித்திருக்காங்க. மார்ச் மாசத்துல 1,22,000 கோடி. இது 2வது அதிகபட்ச வித்தது. இதுல என்ன ஒரு முக்கியமான இதுன்னு சொன்னா, டிஎஸ் 47,000 அவங்களை விட கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. சோ மார்க்கெட்டை அவங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. சோ மார்க்கெட் அதனாலேயே கீழ் ரேஞ்சிலே இருக்கு. அதாவது 24,000 ரேஞ்சிலே இருக்கு. இன்னும் சொல்ல போனா 24,000 கீழேயே இருக்குன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா, அடுத்து நம்ம கோல்டு பாத்துறோம். கோல்டு சார்ட் இதுதான். நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இந்த 4,628 இடத்துலதான் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு போர்ட் ரேட் வரல. இந்த 4,628 ஒரு ரொம்ப நாளா இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கு. இந்த ரேஞ்சில கிட்டத்தட்ட 2 மாசமா, அதாவது மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம், இப்ப மே மாசத்துலயும் இருந்துகிட்டு இருக்கு. மே மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுலயும் அந்த இடத்துலதான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு என்னன்னு சொன்னா, இது ஒரு இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் எடுக்க முயற்சி எடுக்குது. நல்லா பாருங்க, இந்த கிரீன் கேண்டில் போட்டிருக்கு. இன்னொரு சப்போர்ட் லைன் வரையறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்க முயற்சி எடுத்தால் மறுபடியும் இங்க மேல் நோக்கி கொஞ்சம்
தள்ளப்படலாம். ஒரு $5,000 வரைக்கும் தள்ளப்படலாம், மறுபடியும் கீழே இறங்கலாம். ஒரு ரேஞ்சில தான் இருக்கும். முக்கியமான ஏதாவது பிரச்சனை உலகத்துல ஏற்பாடாகும் வரை. சரியா? அடுத்தது வந்து நம்ம சில்வர் பார்த்துருவோம். சில்வர் கோல்டுடைய ஹை லோ பார்த்துலாம். கோல்டு ஹை வந்து சமீபத்திய ஹை வந்து 5000, அதாவது லைஃப் டைம் ஹை கூட 5601, சமீபத்திய லோ வந்து 4099. சில்வர் இப்போ வந்து விலை $260 விற்கப்படுது ரீட்டைல்ல. இது லோயர் லோ ஃபார்மேஷன் இப்போதைக்கு ஆகுது. இதனுடைய ஹை 121.67, லோ வந்து 60 வரை, பாதி வரைக்கும் இறங்குச்சுன்னு பார்த்துக்கணும். ஆனா வந்து கோல்டு ரெக்கவர் ஆன அளவு கூட இப்ப சில்வர் ஆகல பாருங்க. இதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. 73ங்கிற இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. நேற்றையுடைய ஹையை கூட பிரேக் பண்ணல. ஆனா கோல்டு பாருங்க கோல்டு வந்து சார்ட்டை பாருங்க, நேற்றுடைய ஹையை பிரேக் பண்ணி மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து யூஎஸ் ஆயில் வந்து 1% டவுன் ஆகி 107 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிட்காயின் வந்து 73,000 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப 76,000 இடத்துல இருக்கு. 80,000 வந்துட்டு அந்த இடத்துல ஒரு 5 நாள் ட்ரேட் ஆச்சு, மறுபடியும் 76,000 இருக்கு. இதுதான் முக்கியமான காமோடிட்டிஸ். இது அடுத்தது குளோபல் மார்க்கெட்ல பாத்துருவோம். குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை S&P 500 டோ ஜோன்ஸ் தொடர்ந்து 6வது ட்ரேடிங் செஷன் கீழே இறங்கிட்டு இருக்குன்னு பார்த்தோம். S&P 500 பிளாட்டா ட்ரேட் ஆகுது இப்போதைக்கு 30ஆம் தேதி. அதே மாதிரி நாஸ்டாக் வந்து பிளாட்டா ட்ரேட் ஆகுது. யூரோப் மார்க்கெட் வந்து இங்கிலாந்து FTSE ஒரு 3% அப் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. CSE இட்டாலி 3% டவுன் ஆகுது. DAX ஜெர்மனி பிளாட்டா ட்ரேட் ஆகுது. இது இல்லாம நம்ம ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஜப்பான் நிக்கி 1.5% டவுன் அண்ட் சிங்கப்பூர் ஸ்டேட் 1% அப். அதாவது ஒரு பொதுவா புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல உலகமே இருக்கு. அப் டவுன் ஒரு மார்க்கெட் அப், ஒரு மார்க்கெட் டவுன், ஒரு மார்க்கெட் எதுவுமே ஒரு கரெக்டா எல்லாருமே ஒன்னா போகும்ல, அந்த மாதிரி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஜாகதா இந்தோனேஷியா 2% டவுன், சைனா ஷங்கை வந்து பிளாட், SCT காம்போசிட் பிளாட், கொரியா கோஸ்பி 1.5% டவுன், தைவான் வந்து 1% டவுன், ஹாங்செங் வந்து 1.5% டவுன், சிங்கப்பூர் ஸ்டேட் டைம்ஸ் 1% அப். குளோபல் மார்க்கெட்டுடைய இது அப்படி. அதே மாதிரி எக்கனாமிக் காலண்டர் செக் பண்ணும்போது இந்தியாவுடைய ஃபெடரல் பிஸ்கல் டெஃபிசிட் வர வேண்டியிருக்கு. இது வந்து ப்ரீவியஸ் வந்து 12,526.49 பில்லியன். இந்த டேட்டா வந்து நம்ம முக்கியமா கருதப்படும் வர வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி யூரோப்பியனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வர வேண்டியிருக்கு, இங்கிலாந்துடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வர வேண்டியிருக்கு, அப்புறம் இங்கிலாந்துடைய இன்ஃபிளேஷன் டேட்டா வர வேண்டியிருக்கு, அப்புறம் யூஎஸ்டைய GDP டேட்டா வர வேண்டியிருக்கு. இதெல்லாமே முக்கியமாக பார்க்கும். ஆனா நமக்கு லீவ் இருக்கு, நாளைக்கு லீவ் இருக்கு, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு. அதுல உள்ள டேட்டாஸ் எல்லாம் ஒரு அடுத்த வீடியோல போடுறேன். அதே மாதிரி யூரோப்பியனுடைய இன்ஃபிளேஷன் டேட்டா 3%, ப்ரீவியஸ் வந்து 2.6%, கிட்டத்தட்ட கொஞ்சம் தான், அதுவும் மார்க்கெட் நெகட்டிவா தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஜெர்மனுடைய GDP வந்து 0.3%, ப்ரீவியஸ் 0.3% தான், அதுவும் மார்க்கெட் நெகட்டிவா தான் எடுத்துக்கும். பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு வந்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டாவும் இருக்கு, வர வேண்டியிருக்கு. அப்புறம் US ISM மேனுஃபேக்சரிங் PMI, S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் PMI டாட்டா வர வேண்டியிருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்து லைவ்ல சில நியூஸ் பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலா நம்ம முடிப்போம். ஓகே, லைவ் பொறுத்தவரை இப்போதைக்கு ஹோப் ஃபேடிங் அமாங் இன்வெஸ்டர் இன் ஏசியா as bread crude prices continue rise. அத நம்ம முன்னாடியே பேசின மாதிரி குரூட் பிரைஸ் அதிகமாயிட்டே போகுது. இதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்கிட்டே போகுதுங்கிற மாதிரி இந்த ஆர்டிகல் சொல்லுது. அப்புறம் இஸ்ரேல் வந்து ஸ்மூத் ஃப்ளோட்டோலியா போட்டை வந்து 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காசாக்குள்ள வர முடியாம தடுத்திருக்காங்கன்னு ஆர்டிகல் சொல்லுது. இது காரணம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்து ஒரு தொண்டு நிறுவனம், நாங்க காசால என்ன நடக்குதுங்க நாங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காசால டெய்லி மக்கள் இறப்பு, பசி, பட்னி, இது என்ன சொல்றது, பசி, பஞ்சம், மூணுமே பால வர வார்த்தை தான். பசி, பட்னி, பஞ்சம், இது எல்லாம் தலை வெறிச்சு ஆடுது காசால. அதை தொடர்ந்து லெபனான்லயும் மக்கள் எல்லாம் இடம் பெயர்பட்டு அங்கேயும் பிரச்சனை. இது வந்து தொண்டு நிறுவனம் வந்து பாருங்க, இதை வந்து இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அடுத்தது வந்து இஸ்ரேல் ஆர்மி கிளைம்ஸ் கில் 5 ஹெஸ்புல்லா ஃபைட்டர்ஸ் நாங்க சாவடிச்சிட்டோம் இஸ்ரேல் ஆர்மி சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து இஸ்ரேல் ட்ரோன் அட்டாக்ல காசால 6 பேர் காயமடைந்ததாக சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி சவுத் லெபனான்ல இஸ்ரேலுடைய ட்ரோனை வந்து இது பண்ணிட்டதாக அந்த அங்க உள்ள மிலிட்டரி சொல்லுது. அப்புறம் ஈரான் கேன் லைக்லி வித்ஸ்டாண்ட் US பிரஷர் கம்பைன் அட்லீஸ்ட் 2 or 3 months இஃப் நாட் லாங்கர். அதாவது 2 ல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆர்மஸ் அவங்க பிளாக் பண்ணா கூட ஈரான்ல பிரச்சனை இல்லாம அந்த நாடு வந்து கடத்துங்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லுது. அதே மாதிரி
மாதிரி இது இல்லாமல் வேற முக்கியமான இது இல்லை. இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே அட்டாக் பண்ணது, அப்புறம் வந்து ஈரான் ஃபுட்பால் அஃபிஷியல் வந்து FIA காங்கிரஸ் ஓவர் அன்அக்செப்டபிள் பிஹேவியர் இன் கனடா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அமேசான் வந்து பஹ்ரைன்ல ஏற்கனவே இங்கேருந்து பஹ்ரைனை டேமேஜ் பண்ணாங்கல்ல, அதுல வந்து இன்னும் அன்அவைலபிள்னு சொல்றாப்ல. இப்படி உலக நாடுகள் எல்லாம் பிரச்சனைல போயிட்டு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம இதுக்கு பார்த்துக்கலாம், நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துவோம். அடுத்த வீடியோவில் வந்து வீக்லி அண்ட் டெக்னிக்கல் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இதுதான் நம்ம காலையிலேயே கிஃப்ட் நிஃப்டி டவுன்ல ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபேக் ஐடியில் ஜாயின் பண்ணி ஏமாந்துட வேண்டாம். எனக்கு ஆதரவளிக்க அனைவருக்கும் நன்றி. மற்றவங்க லைக் பண்ணுங்க, அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எஸ்டர்டே க்ளோஸ் வந்து 24,177, இன்று ஓப்பன் 23,996, 180 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆச்சு. 9.4க்கு ஒரு ஹையை கிரியேட் பண்ணிச்சு, 24,019 இந்த இடம் தான். அதுல இருந்து மடன்னு கீழே இறங்குச்சு. 10.4க்கு ஒரு 23,796ங்கிற ஒரு இடத்தை ரீச் பண்ணிச்சு. அதே என்னுடைய லோ கூட 210 பாயிண்ட் டவுன்ஸ். ஒரு மணி நேரமா இந்த இடத்துலயே கீழே உடைக்க முடியாம ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஏறாச்சு பாருங்க, 45 டிகிரிக்கு மேலே 60 டிகிரில ப்ரீ மார்க்கெட் மடன்னு மேலே ஏறி 240 வரைக்கும் 24,086, 250 பாயிண்ட்ஸ் அப்பாச்சு. மறுபடியும் 24,086 டு 24,980, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் மறுபடியும் டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு காமன் நேரம் இன்னும் ட்ரேட் இருக்கு. நான் முன்கூட்டியே பண்றேன் வேலை காரணமாக. இதுதான் மார்க்கெட் இது. இன்னைக்கு ஹெவி வெயிட்ஸ் என்னன்னு பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி டாப் லூசர் டாப் கெய்னர் பாத்துருவோம். இன்னைக்கு டாப் கெய்னர் பஜாஜ் ஆட்டோ 4.5% அப்பா இருக்கு, சன் பர்மா 1.25% அப், இன்ஃபோசிஸ் 1.25% அப், டெக் மஹேந்திரா ஒரு 1% அப்ல முடிஞ்சிருக்கு. டிஎம்பிவி 3.5% டவுனு, எட்டர்னல் 2.25% டவுனு, ஹிண்டால்கோ 2.25% டவுனு, இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் 2.5% டவுனு. இது பாருங்க, ஹெச்யூஎலுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்தது, ஆனா கீழே இறங்கி இருப்பாங்க. இது ஒரு பேட்டர்னாவே ஆயிடுச்சு. ரிசல்ட் வர வேண்டியது கீழே விழ வேண்டியது, அந்த மாதிரியே பேட்டர்னா போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஹெவி வெயிட்ஸ் என்ன நிலைமைன்னு பாத்துருவோம். ஹெவி வெயிட்ல வந்து ரிலையன்ஸ் மட்டும் தான் ஒரு 0.25% அப், பாக்கி எல்லாமே இன்னைக்கு விழுந்திருக்கு. விழுந்து என்னன்னா, ஸ்டேட் பேங்க் இன்னைக்கு 2% டவுனு, அப்புறம் PSU பேங்க் 1.25% டவுனு, அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் இன்னைக்கு 1.5% டவுனு, ICC பேங்க் 1.5% டவுனு, FMCG 1.25% டவுனு, பேங்க் நிஃப்டி ஒரு 1% டவுனு, லார்ஜ் கேப் 1% டவுனு, மிட் கேப் 1% டவுனு, மைக்ரோ கேப் 0.5% டவுனு. ரைட்டா, இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். எஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை சேம் நிஃப்டி அப்படியே தான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே ஒரு டோஜி கேண்டில் கேப் டவுன் ஆகி டோஜி கேண்டில் போட்டிருக்கு. கோடாக் பேங்க், இண்டஸ் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க் தவிர பாக்கி எல்லாமே ரெட்டு. அதிகபட்சமாக ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு இறங்கி இருக்கு 2.5%. 50 மூவாஜி கீழே ட்ரேட் ஆகுது பேங்க் நிஃப்டி. சரி, இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணிடுவோம். நாளைக்கு ஐஎன் இது ஏடிஆர் மற்ற எல்லாமே வச்சுட்டு நம்ம வீடியோ போடுறோன்னா நாளைக்கோ இல்லை சனிக்கிழமை, வெள்ளி சனி ஞாயிறுல ஏதாவது ஒரு நாள்ல எல்லா ஃபர்தரா எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம போடுவோம். ஓகே, இதை பெருசு பண்ணிடுறோம். இதை டே கேண்டில் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். பாருங்க, நேற்று வந்து ஒரு பாக்ஸ் வரைஞ்சோம், அந்த பாக்ஸ் கரெக்டா பெருசு பண்றேன். இந்த பாக்ஸ் கரெக்டா டச் பண்ணிட்டு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனா இருக்கு. இந்த ஜோனை உடைக்கும் போது தான் மேலே கீழே போகுமான்னு சொல்லி நம்ம இது பண்ண முடியும். 23,800 டு 24,600ங்கிற அந்த 800 பாயிண்ட்ஸ் ஜோன் வந்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு. எப்ப இருந்துன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே, ஏப்ரல் மாசம் ஃபுல்லாவே இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் இதே இடத்துல தான் சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட். அதுவும் 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேல, 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலதான் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறது மாதிரி முயற்சி பண்ணுது. ஸோ மார்க்கெட் வந்து மிகப்பெரிய வாலட்டைல் நடந்தது. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆன இந்த இடத்துல ரேஞ்சிலே இருக்கு. இது எது முடிவு பண்ணுண்டா கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஈரான் vs US இஸ்ரேலுடைய டென்ஷன், ஆயில் ஏறிட்டு இருக்கு. இது மெயினா முடிவு பண்றது இது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் உடைய பிரச்சனை. அப்புறம் வந்து ரிசல்ட் ஃபால், அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. காரணம் வந்து எஃப்ஐஸ் செல்லிங், அது ஒரு US INR வந்து இதை பேஸ் பண்ணி தான் INR வீழ்ச்சியும். இது எல்லாமே நெகட்டிவா தான் போகுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து உலகம் எல்லாமே, ஈவன் சைனா, இந்தியா, ஈரான், மற்ற எல்லா கண்ட்ரியுமே ஒன்னா சேர்ந்துட்டாலே இதுக்கு முடிவு வந்துடும். அப்படி இல்லாட்டி US அடங்கணும், இஸ்ரேலும் அடங்கணும். இது முடிவு வந்துடும். என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஏதாவது நன்மையா நடக்குன்னு நம்ம முடிவுக்கு வருவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.